கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 10ஆம் நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாய் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் குளிர்ச்சியும் நிறைந்த இறைவா, ஜூலை மாதம் 10ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன வாரம் முழுவதுமாய், கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையை எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய நாளையும் தந்திருக்கிறீர். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். இதை கேட்டு நாங்கள் பயன்பெற்று இந்த உலகத்திலே உமக்கு ஆண்டவரை சாட்சிகளாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும். அடியேன் அன்பர் சாரி சகசாரி எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் 107வது ஞான பாடலாகிய எந்த ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். ஞான பாடல் 107வது ஞான பாடல். சகாயமாய்
சுத்திகரிக்க அருள் பாய செய்கோவே. ஜீவ ஊற்றாம் இயேசுவே, எந்தன் தாகம் தீருமே. சுவாமி என்றும் என்னிலே நீர் சோரந்து போரோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரையிலே, எனக்கு பிறன் யார், எனக்கு அயலான் யார் என்கின்ற உலகம் அறிந்த குட் சமாரிட்டன் என்று சொல்லப்படுகிற நல்ல சமாரியன் சம்பவம், மிக முக்கியமான ஒரு உவமையை இயேசு ஆண்டவர் அவர் வாழ்ந்த நாட்களிலே சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமானது நல்ல சமாரியன். ஏன் இதை ஆண்டவர் சொன்னார் என்றால், ஒரு நியாயசாஸ்திரி, சட்டத்தை படித்த வல்லுனர், எல்லாவற்றையும் அறிந்தவன் வந்து இயேசுவினிடத்தில் தான் யாருக்கு பிறன் அல்லது நான் யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கின்ற போது அவர் இவ்வாறாக சொல்லுகிறத நம்ம பார்க்கின்றோம். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒரு கேட்கின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, அவசியமானதுதான். நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கு நிலை வாழ்வை தேடிதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயம் அது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு அந்த நிலை வாழ்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ திருச்சட்ட அறிஞர் அதை இயேசுவனுடைய காலத்தில் அறியாததுனால அவங்களுடைய திருச்சட்டம் என்னன்னாக்கா, நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணம். கடவுள் கொடுத்தது சீனாய் மலையில் 10 கற்பனைகள் தான். அதை அவர்கள் இன்னும் அதிகமாய் விளக்கி 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 எழுதி 10 கற்பனைகளில் இருந்து 613 கற்பனைகளாய், சடங்குகளாய் எழுதி வைத்து கொண்டார்கள். அதில் அவங்க எல்லாவற்றையும் செய்தாதான் அவங்க கடவுளை பிரியப்படுத்த முடியும், நிலை வாழ்வு அடைய முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். சட்டங்களை பின்பற்றினால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இயேசு எழுப்பின பொழுதுதான் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கின்றது. அப்போ அதுதான் இங்கே இயேசுவை அவன் கேள்வியிலே அகப்படுத்தும்படியாக கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் தெளிவோடு பதில் சொல்லுகிறார். இயேசு அதற்கு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். ஜீசஸ் ரெஸ்பான்ஸாக அவர் ஒரு கேள்வி, திருச்சட்ட நூல் நியாயப்பிரமாணம் மோசே கொடுத்துருக்கிறார் இல்லப்பா, மோசே கொடுத்துக்கிறாரு, மோசே கிட்ட நீங்க என்ன கத்துக்கினீங்க? அந்த 613 கட்டளைகளில் நீ என்னப்பா கத்துக்கின சொல்லுப்பா அப்படின்றார். அப்போ அவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதாவது உபாகமம் 6:5, லேவியராகமம் 19:18, லேவியராகமம் 18:5 ஆகிய வசனங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எப்படி திருச்சட்ட நூலை பின்பற்றுகிறேனோ
திருச்சட்ட வார்த்தைகளை படித்து அதை நான் அறிந்து அதன்படி கீழ்ப்படுகிறேனோ அதே போல எனக்கு அடுத்திருப்பவர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பக்கத்து வீடு, அக்கத்து வீடு எல்லாரையும் நான் நேசிக்கணும். இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்றார். இப்போ இயேசு அழகா சொல்றார், இயேசு சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளராக காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அப்போதான் ஆண்டவர் அழகான இந்த குட் சமாரிட் ஊமையை அவர் சொல்றார். அவர் கேட்குறாரு, எனக்கு அடுத்திருப்பவர் யார்? ஹூ இஸ் மை நெய்பர்? திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் த பைபிள். ஹூ இஸ் மை நெய்பர்? யார் என்னுடைய பிறன்? அப்போ ஆண்டவர் சொல்றார், அதற்கு அவர் கூறியது, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுவராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய வெளியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் இதுல மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறவர் யூதர். அவரை அடித்தவர்களும் யூதர்களா சமாரியர்களா என்று தெரியவில்லை. ஆனால் நான் வாசித்த ஒரு விளக்க உரையில அவர்களை அடித்து துன்புறுத்தியவர்களும் யூதர்களே என்று போட்டிருக்கிறார்கள். பணத்துக்காக அல்லது அவரை பழி தீர்க்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவரை அடித்திருக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தில் அப்படி அவங்க செய்திருக்கலாம். ஆனாலும் அவர் குற்றவாளியாய் கிடக்கிற சாக போறார். அப்போ அந்த வழியிலே இரவு நடந்திருக்கலாம். காலையில அந்த வழியில எருசலேம் ஆலயத்துக்கு போறதுக்காக 2 பேர் வராங்க. ஒருத்தர் ஆசாரியன். ஆசாரியன் யார்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர். அங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு கடவுளின் பிரதிநிதியாக அவங்களுக்கு முன்பாக நின்று கடவுளிடத்தில் மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறவர். சட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறுகிறவர்கள், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. பலி பொருட்களை செலுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள். அப்போ ஆசாரியர்கள் கடவுளுடைய பணியாளர்கள். அவர் அந்த அருமையான மனிதனை தொட்டு அவனை சுகப்படுத்தினால் அது தீட்டாகும். இரத்தக்கரம் கரை படிந்த மனிதனை தொட்டாவை தீட்டாயிடும். இது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இதுதான் இயேசு ஆண்டவர் சொல்றார். உங்க நியாயப்பிரமாணம் சொல்றது நீ அதன்படி நடந்தா அந்த மனிதனை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவன் தீட்டாயிட்டான் அப்படின்னு நீ நினைச்சுக்குவேன். அதே போலதான் லேவியன் ஆசாரியனுக்கு ஆலயத்தில் உதவி செய்கின்ற உதவியா இருக்கின்ற லேவியனும் வருகிறார். அவரும் அவனை தொட்டால் தீட்டு அப்படின்றதுனால அவரும் தொடாம இருவரும் வழி விலகி செல்லுகின்றவர்களாக இருக்கிறார்கள். 3வது ஒரு நபர் வருகிறார். அவர் வேற யாரும் இல்லை, இந்த நீங்க தள்ளி வைக்கின்ற, நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற, நீங்க கேவலமாய் பார்க்கின்ற சமாரியர்கள். எப்பவுமே நமக்கு தெரியும், யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது, எந்த விதமான உறவும் கிடையாது. அவர்களை பார்த்தால் கோபப்படுவார்கள். ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்து, ஏசாமி சமாரிய வழியை போனால் சமாரிய மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அப்போது சீடர்கள் கோவப்படுறாங்க, ஆண்டவரே
எலியா செய்தது போல நாமும் நெருப்பை கொண்டு வந்து அவளை அழித்து விடலாமான் ஏசாமி சொல்றார். நீங்க என்ன பைத்துக்காரனுங்களா, மக்களை போய் அழிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி வேற வழியிலே அவங்க போறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ கடுமையான ஒரு எதிர்ப்பு சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இருந்தது. சமாரியர்கள் யாரு? கலப்பின மக்கள். சமாரியர்கள் கடவுளை அறியாதவர்கள். சமாரியர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வராதவங்க, திருச்சட்டத்தின் மக்கள் அல்ல, இல்லையா? சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு ஒழுக்கமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், காட்டு மிராண்டிகள் என்று யூதர்களாலே சொல்லப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவன் தான் என்ன பண்றான்? தொட்டா தீட்டுன்னு ஓடி போன ஆசாரியன் லேவியனை போல இல்லாம அவன் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறான், வியாபாரத்துக்கோ எதுக்கோ. அப்படியே அவன் வந்த வாகனத்தை, அந்த மிருகத்தை நிறுத்திவிட்டு ஓடி வந்து அவன் இடத்துல அன்பு செலுத்தி, ஐயோ அடிபட்டு கிடக்கிறானே என்று சொல்லி அவனுடைய உடலிலே மருந்து எல்லாம் போட்டு அவனை தூக்கி தன் வாகனத்தின் மேலே வைத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அல்லது சாவடிக்கு சென்று அவனை விட்டு அவங்ககிட்ட நைட்டெல்லாம் அவங்க கூடவே இருக்கிறார். பாருங்க, அதான் முக்கியம். இரவு முழுக்க அவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு, மறுநாள் காலையில் தான் சொல்றார். மறுநாள் ஒரு காலையில அவரு காசு கொடுத்துட்டு நான் திரும்பி வர போயிட்டு, அப்போ நீ என்ன பண்ணு, எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ இவரை பார்த்துக்கொள் என்று சொல்றார். மறுநாள் தான் சொல்றார் இல்லையா? மறுநாள் 2 தினாரத்தை எடுத்து கொடுக்கின்றார். அப்போ ஒரு நைட்டெல்லாம் அவர் கூட ஸ்டே பண்ணி அவர் காயத்துக்காக அழுறாரு இல்லையா? அப்போ கூட இருந்து அவரை ஆற்றி தேற்றி அவரை பக்குவப்படுத்திட்டு, நான் போயிட்டு வரேன்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் திருப்பி வரும்போது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு நல்லா செலவு பண்ணுங்க, நான் காசை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி பணத்தையும் கொடுக்கிறார். தன் நேரத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? போகும்போது வழியில் எங்கே வேகமாக போயின்னுக்கிறோம், டூருக்கு போயின்னுக்கிறோன்னு வச்சுக்கலாம், ஃபேமிலியாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நமக்கு எதிரிலே ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ நமக்கு என்ன வம்புன்ட்டு என்ன பண்ணுவோம்? வீடியோ எடுத்துன்னு போயினே வந்துடுவோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற கலாச்சாரம் தான் நிறைய இருக்குது. வீடியோ ஃபேஸ்புக் லைவ் போட்டு, இந்த இடத்துல இப்பொழுது விபத்து நடந்திருக்கிறது, இவர்கள் 2 பேர் இறந்துருக்கிறாங்க, 2 பேர் கை கால் போய்க்குது, 2 பேர் கண்ணு போய்க்குதுன்னு தான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் எல்லோரும் லைவ் போட்டுனுக்குறான். இதுதான் இன்றைக்கி கலாச்சாரம் இல்லையா? ஆனால் ஒரு காலகட்டத்தில் கீழே அடிபட்டு விழுந்த உடனே எல்லாரும் ஓடி போய் தூக்கி காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்ற காலங்களெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவில் நம்ம இருக்கின்றோம். மனிதநேயம் எங்கே போய்விட்டது? அன்பு எங்கே போய்விட்டது? யார் மேலே அன்பு இல்லை, அக்கறை இல்லை, பாசம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. நேற்று தினத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஏஐ அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? அது மிக மிக கொடூரமான ஒரு தீமையாக அது மாறப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஏஐ இல்லாமல் எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் இல்லை. அப்போ ஏஐ ஒரு காலகட்டத்தில் மனிதனை அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும், மனிதனை விட அது உயர்ந்ததாக மாறிவிடும், மனிதனை விட ஸ்மார்ட்டாக மாறிடும், மனிதனை அழித்து விடும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இன்றைக்கு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அன்பு, உண்மையான அன்பு, பாசம், நேசம் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம எதிர்த்துட்டு சண்டை போட்டு நிம்மதியாக வாழ முடியுமா? எதிர் வீட்டுக்காரங்கட சண்டை போட்டு எதிர்த்துட்டு வாழ முடியுமா? ஏன் இந்த வாழ்க்கை? அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன நமக்கு இல்லையா? எல்லாரையும் அரவணைத்து நேசித்து அன்பு செலுத்துகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. உன்னை போல பிறனை நேசின்றாரே, எதிரியையும் நேசின்றார், பகைவனை நேசின்றார். இதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டான வசனம். பகைவனை நேசி, எவ்வளவு முக்கியம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த அழகான ஓமையில அவர் சொல்றார், பகைவனை நேசி. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் நல்லவர்களுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், ஆனால் கெட்டவர்களுக்காக ஒருவன் மரிப்பது நியாயமே இல்லை. ஆனால் இயேசு நாம் கெட்டவர்களாக இருந்த போது, பாவிகளாக இருக்கும் போதே, துரோகிகளாக இருக்கும் போதே ஆண்டவர் நமக்காய் மரித்தார். அல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிறதான மக்களை நேசிக்காம, இறைவனை நேசிக்கிறேன், இறைவனை நேசிக்கிறேன், நான் இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் பண்றேன், இவ்வளவு காணிக்கை செய்யறேன், இவ்வளவு ஊழியம் செய்யறேன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை.
நீ பார்க்கிற சகோதரனிடத்துல அன்பு செலுத்தவில்லை என்றார். நீ பார்க்கிற உன் மனைவியினிடத்துல உண்மையான அன்பு இல்லை என்றார். நீ பார்க்கிற உன் கணவனிடத்துல உண்மையான அன்பு இல்லை என்றார். உன் பிள்ளைகளிடத்துல, உன் உறவுகளிடத்துல, நீ சார்ந்திருக்கிற திருச்சபையின் குடும்பங்கள் மேல அன்பு இல்லை என்றால் நீ தேவனை ஒரு காலம் வணங்கவே முடியாது. தேவனை நீ பிரியப்படுத்தவே முடியாது. அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்கின்ற மிக முக்கியமான வார்த்தை இல்லையா? லேவியராகமம் 19:18 பார்க்கிறோம். உன்னை போல பிறனை நேசி என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு 22:37-40 பார்க்கிற இயேசு ஆண்டவர் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் 12:29-31 அதை சொல்றார். ரோமர் 13:8-10 நமக்கு அதை சொல்றார். அப்போ லவ்விங் one's neighbor is the importance of compassion, showing love and compassion to others, compassion and kindness இல்லையா? The parable of the Good Samaritan highlights the importance of compassion and kindness. மனதுருக்கத்தையும் ஒரு நல்ல குணத்தையும் இந்த நல்ல சமாரியன் உவமை நமக்கு காட்டுகின்ற பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டியா நாம இருக்கணும். மூன்றாவது வந்த நபரை போல நம்ம வாழணும். தியரிட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டினா இந்த வந்த ஆசாரியனும் லேவியனும் போல வருவாங்க, இப்படி பார்க்குவாங்க, இப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, போயினே இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணுவதை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வார்த்தை, நம் பிரசங்கிக்கிற வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றுவதே சிறந்த கிறிஸ்தவம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அழகான ஒரு உவமையை நம்ம கேட்டிருக்கிறோம். உன்னை போல பிறனை நேசி என்று இயேசு நம்மை பாவிகளாக இருக்கும்போதே நேசித்தாரே. ஆகவே நாமும் கூட எல்லாரையும் நேசித்து, ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி நேசித்து, இந்த உலகத்தில் வாழும் வரையில அன்பின் பிள்ளைகளாக அன்பையே விதைத்து வெறுப்பை அல்ல இல்லையா? இன்றைக்கு அதிகமான திருச்சபைகளிலே குடும்பங்களில் வெறுப்பு தான் இருக்கு. வெறுப்புனால இன்னைக்கு எல்லாருமே நம்ம உறவுகளில் விரிசல் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமா எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளைப் போல இந்த உலகத்தில் நீர் பாவைகளாக இருக்கும்போதே எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மீட்டீர். அதுபோல் நாங்களும் கூட சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜாதி மதம் இனம் மொழி ஆண்டவர் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து வாழுகிற மக்களாய் வாழ கிருபை தார். குறிப்பாக என்னுடைய அண்டை வீட்டாரிடம், என்னுடைய சொந்த குடும்பத்தின் மக்களிடம், சொந்த திருச்சபை மக்களிடம், சொந்தக்காரர்களிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் நான் அன்பு செலுத்தி மட்டுமே வாழாமல் மற்றவரிடத்திலும் அன்பு செலுத்தி, பகைவரிடத்திலும் ஆண்டவர் எதிரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழ கர்த்தர் கிருபை தார். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பிறன் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கிருபை தார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் கிறிஸ்தவ சமூகத்துக்காக ஜபிக்கிறோம். தமிழ் கிறிஸ்தவ சமூகம், மற்ற தமிழ் மக்கள், இயேசுவை அறியாதவர்களுக்காக ஜபிக்கிறோம். உலக நாடுகளில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானத்தை தாருங்க. இஸ்ரேல் ஈரான் போர், அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, பெரிய வெள்ளம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோயிலிருந்து இந்த உலகத்தை காத்தோம். இப்படி இந்திய தேசத்தை காத்திரலும் ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே என்னுடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பரிசுத்த மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். இப்படி கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அடியன் சார்ந்திருக்கிற ஆப்பனப்பள்ளி பின்னூர் போதக வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் மேல் சனப்பம் வடகரைக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிற மக்கள் எல்லாம் கண் நோக்கிப்பார். குறிப்பாக இந்த நாளிலே திருமண நாளை காணுகின்ற எங்களுடைய ஆண்டவரே DS கிறிஸ்துதாஸ், மில்கா கிறிஸ்துதாஸ் ஐரமாவுக்காக ஜபிக்கிறோம். இப்படி 45ஆம் திருமண நாளை காணுகிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதனால பிறந்த நாளை காணுகின்ற மற்ற எல்லா மக்களுக்காக கூட ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்புக்குரிய அன்பார் சாரியம், ஏஞ்சக்காவியம், அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளியும், இப்படி அன்பான சாக்கோ சாரியம் அடியனையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இப்படிய பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய கிருபை தார். இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless.